அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறார். நாங்க பொறுமையை இழந்துட்டோமா, அந்த இடத்துல ஷைத்தான் வருவான். ஏண்டா நாங்க துஆ கேட்டு ஒரு உதவியும் காணல. அதுக்கு பின்னால சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் தாரல்ல, அவனும் கொடுக்குற, அவன் எவ்வளவு பாவம் செய்யற, அவன் எவ்வளவு அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யற, அவனுக்கு மட்டும் தான் கொடுக்கிறேன்னு பொறுமையை இழப்பாங்க. அந்த நேரத்துல ஷைத்தான் வரும். ஷைத்தான் வந்தா ஷிர்கின் பக்கம் செல்வாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ கேட்கிற நாங்க முதல்ல பொறுமை வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல நோன்பு பிடிக்கிறாக்களோட, ஜகாத் கொடுக்கிறாக்களோட, ஹஜ் செய்யறாக்களோட, இவங்களோட ஈக்கிறேன் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோட ஈக்கிறான் என்ற அந்த ஆழ்ந்த மிக தெளிவான குர்ஆன் ஆயத்தை உள்ளத்துல பதிஞ்சுக்கோங்க. எந்த நேரத்திலையும் பொறுமையை இழக்க வேண்டாம். ஏன் ரப்பு அல்லாஹ் என்னோட ஈக்கிறான் என்ற அந்த குர்ஆன் ஆயத்தை மனநிமிட்டு ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தோடு இருங்க. அல்லாஹ் உதவி செய்வான். ஆகவே தூங்கக்கூடிய நேரத்துல நாங்க பெட்டுக்கு வந்தா, மெத்தைக்கு வந்தா, விரிப்புக்கு வந்தா முதலாவது ஸலவாத் சொல்றது 66 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று குறைஞ்சபட்சம், அல்லது ஸலாத்துல் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில கடைசியாவது ஓதப்படக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத்தை சொல்றது. அதற்கு பின்னால 78 தடவை சூரத்துல் கத்ர் ஓதுறது. சூரத்துல் கத்ர் மிக சிறிய சூரா, குர்ஆனிலே சின்ன சூரத்துல் கத்ர். இன்னா அதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக சிறிய சூறாவை 78 தடவை ஓதுறது. ஓதுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும் போய்த்திடும். நாங்கள் உதாரணத்துக்கு 10 மணிக்கு தூங்குறோம்டா 9:30 நிம்மதியா இதெல்லாம் ஓதுறது. சூரத்துல் கத்ர 78 தடவை ஓதுறது. அதற்கு பின்னால 3வது அமல் யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ் வெற்றியாளனே என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்ர 131 தடவை ஓதுறது. 131 தடவை யா ஃபத்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்ர அதிகமாக ஓதுறது. அதற்கு பின்னால இஸ்திக்ஃபார் செய்யறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், என பாவத்தை மன்னியா அல்லாஹ். நாங்க இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்துல எங்கட ஒவ்வொரு பாவத்தையும் நாங்க உணர வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சிக்கிறோம், இல்லாட்டி அடுத்தவருக்கு அடிச்சிக்கிறோம், அல்லாவுக்கு மாற்றமான ஒரு செயலை செஞ்சிக்கிறோம். அந்த நாள் நாங்க கட்டிலுக்கு வந்து, மெத்தைக்கு வந்து, விரிப்புக்கு வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி என்று சொல்லக்கூடிய நேரத்துல உள்ளத்தால் அல்லாஹ்ட பயம் வந்து கண்ணால கண்ணீர் வடியும். ஹதீஸ்ல வந்து அல்லாஹ்வுடைய பயத்தால வடிஞ்ச கண்ணீர், அந்த கண்ணீரை நரக நெருப்பு தீண்டாது, அதாவது நரகம் செல்ல மாட்டோம். ஆகவே பயத்தால வரக்கூடிய கண்ணீர் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீரை வடிக்க இயலுமோ அந்த அளவுக்கு வடிக்க பாருங்க. ஏண்டா நரகத்துடைய நெருப்பு அணைக்கக்கூடிய ஒன்று தான் அல்லாஹ்ட பயத்தால வரக்கூடிய கண்ணீர் வடிச்சிட்டோமா அல்லாஹ் நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கிடுவான். நரகம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் மூடி விடுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர முதலாவது சூர ஸலவாத், 2வது சூரத்துல் கத்ர், 3வது யா ஃபத்தாஹ், 4வது இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு எங்கட தேவை அல்லாஹ்ட்ட சொல்றது. தூங்குற நேரம் பாருங்க, ரிலாக்ஸான நேரம், அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு அழுகையோடு சொல்லிட்டு நாங்க தூங்கினோம்டா அல்லாஹ் மனசில் எழும்பக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருவான். மனசில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் பேய்த்துட்டு ஹெப்பியான சந்தோஷமான ஒரு நிலைமைய அல்லாஹ் தருவான். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் இந்த அமலை கட்டாயம் செய்ய. ஏண்டா இந்த அமல்கள் அதிகமான உலமாக்கள் செஞ்சாங்க. அதிகமான உலமாக்கள் செஞ்சு அல்லாஹுடைய உதவி அடைஞ்ச அமல். இந்த அமலை செஞ்சதுக்கு பின்னால் யாரோடையும் பேசக்கூடாது. யாரோட சரி பேசினா என்னோட நோக்கம் அவட பக்கம் வைத்திடும். என்னோட சிந்தனை என்ன சிந்தனை? அல்லாஹுடைய திக்ரோட
குர்ஆன் திலாவத்தோட சலாவாத்தோட ஓதுறோம், அல்லாஹ் எங்களோட நிலைமைகளை சீராக்குவான் என்ற நியத்தோட ஓதுறோம், அல்லாஹ் சீராக்கி தருவான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலத்துல எங்களால மத்த மக்கள் சந்தோஷம் அடையணும், மற்ற மக்களால் நாங்க சந்தோஷம் அடையணும், எங்களால மற்ற மக்கள் கவலைக்கும் மற்ற மக்கள் சிக்கல்களுக்கும் மற்ற மக்கள் கரைச்சலுக்கும் இருக்கக்கூடிய நிலைமையை விட்டு பாதுகாத்து நல்ல முறையில அஹ்லாக்கான முறையில எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க